உலகில் உள்ள மலைத்தொடர்களின் முக்கியத்துவம் குறித்தும் அவற்றை பாதுகாக்க வேண்டியதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 11ஆம் தேதி சர்வதேச மலைகள் தினம் அனுசரிக்கப்பட்டு வருகின்றது. அதை பற்றி விவரிக்கின்றது இந்த தொகுப்பு. மலைகள் எப்போதும் தன்னகத்தை ஒரு உயிரோட்டத்தை கொண்டிருக்கும். அதுதான் மலைகளின் தனித்தன்மை. மலைகளில் வாழும் மக்கள் மற்றும் அங்கிருக்கக்கூடிய உயிரினத்திற்கு ஏற்ப அந்த உயிரோட்டம் இருக்கும். மனிதர்களின் பேராசையால் மலைகள் தற்போது வெறும் மணல் குவியலாக மாறி வருகிறது என்கின்றனர் இயற்கை ஆர்வலர்கள். இவ்வாறு பாதிப்புக்குள்ளாகும் மலைகள் மற்றும் மலையை சார்ந்த காலநிலை மாற்றத்தை குறைக்கவும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்து அதனை மீட்டெடுக்கவும் 2003ஆம் ஆண்டு முதல் சர்வதேச மலைகள் தினம் கடைபிடிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. இந்தியாவில் உள்ள 14 மலைத்தொடர்களில் மிக முக்கிய பங்கு வகித்து வருகின்றது மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள நீலகிரி மலைத்தொடர். மின்னை தொட்டும் அளவிற்கு அழகிய மலைகள், கண்ணுக்கெட்டும் தூரம் வரை அடர்ந்த வனங்கள், காணுமிடமெல்லாம் ஆர்ப்பரித்து கொட்டும் அருவிகள், ஆயிரக்கணக்கான மூலிகை தாவரங்கள், அரிய வகை பழங்கள், அற்புதமான மலையேற்ற பாதைகள், எண்ணிலடங்கா பாரம்பரிய இடங்கள், வியக்க வைக்கும் சூரிய உதய மற்றும் அஸ்தமன காட்சிகள், யானை, மான், புலி உள்ளிட்ட வனவிலங்குகள் வாழும் வாழ்விடமாகவும் இங்கு வருபவர்களுக்கு விருந்தளிக்கக்கூடிய மனதிற்கு இதமளிக்கக்கூடிய இடமாகவும் இந்த மலைத்தொடர் திகழ்கின்றது. நீலகிரி மலைத்தொடர் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா என 3 மாநிலங்களின் முக்கிய நீர் ஆதாரமாக திகழ்கின்றது. பருவமழை காலங்களில் பெய்யக்கூடிய மழை தண்ணீரை தன் வசம் சேமித்து வைத்து ஆண்டு முழுவதும் நூற்றுக்கணக்கான நீர்வீழ்ச்சிகள் மூலம் ஆறுகள் வழியாக வழங்கி வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் அமைந்துள்ள நீலகிரி மலைத்தொடர் இங்குள்ள உயிரினங்கள் மற்றும் அரிய வகை தாவர இனங்களை பாதுகாத்து காலநிலை மாற்றத்தை தடுத்து குளுமையான காலநிலையை ஏற்படுத்தி பருவ காலங்களில் உரிய மழை பொழிவை ஈட்ட முக்கிய பங்கு வகிக்கிறது. நீலகிரி குறித்து இயற்கை ஆர்வலர்கள் சிவதாஸ் மற்றும் சூழல் மேம்பாட்டு குழு தலைவர் நார்த் கூட்டன் கூறுகையில், இன்று சர்வதேச மலைகள் தினமா அனுசரிக்கப்படுகிறது. பல்வேறு மலைகள் பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியினுடைய மக்கள் அவங்களுடைய வாழ்க்கையை பொறுத்து கலாச்சாரம், பாரம்பரியங்கள் எல்லாமே மலையை சார்ந்துதான் இருந்துட்டு இருக்கும். அதே மாதிரிதான் நம்மளுடைய இந்தியாவிலேயும் பார்த்தீங்கன்னா இமயமலை பகுதியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை, கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய தாவரங்களுடைய வளர்ச்சிகள், விலங்குகளினுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாமே மலைகளை சார்ந்து இருந்துட்டு இருக்கு. இந்த மலைகளை பாதுகாத்தா மட்டும்தான் இங்க இருக்கக்கூடிய காலநிலையை சமநிலையோட இருக்கும். இந்த காலநிலையோட வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகள், டூரிசம் டெவலப்மெண்ட் என்ற பல விஷயங்களும் இருந்துட்டு இருக்கு. உலகளாவிய ஒரு இயற்கை சூழலுக்கு அந்த சூழ்நிலையோட இதை பாதுகாத்துட்டோம் அப்படின்னா இது ரொம்ப சிறப்பா இருக்கும். இங்க நிறைய பழங்குடியினர்கள் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க. தொன்று தொட்டு அவர்கள் மலைகளை காப்பாத்திட்டு வந்திருக்காங்க. தோடர் இன மக்கள் 3500 வருஷத்துக்கு முன்னாடியே நீலகிரி மலையில வாழ்ந்ததான ஆதாரங்கள் கூட இருக்கு. உங்களுக்கு முக்கியமான ஒரு பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நீலகிரியினுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும் அப்படிங்கறது ஒவ்வொருத்தருடைய மனசுலயும் இருக்கணும். இந்த உலக மலைகள் தினத்துல நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னா, நீலகிரிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் அனைவருக்கும் இதனுடைய பொறுப்பு இருக்கணும். நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, நம்ம அவங்களுக்காக பொண்ணையோ பொருளையோ மண்ணையோ நீங்க சேர்த்து வைக்க வேண்டாம். அடுத்த ஜெனரேஷனுக்கு சுகாதாரமான காற்றையும் சுற்றுச்சூழலையும் நம்ம விட்டுட்டு போனோம் அப்படின்னு சொன்னா அடுத்த ஜெனரேஷன் அவங்க பாட்டுக்கு வாழ்ந்துப்பாங்க. இன்றைக்கு ஒரு உறுதிமொழியை எடுத்துப்போம், நம்ம மலைகளை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அனைவரும் சார்பாகவும் மலைகளை காப்பாற்றணுங்க அப்படிங்கிறத நாங்க தாழ்மையோடு கேட்டுக்கோம். சர்வதேச மலைகள் தினமான இன்று பல சிறப்பு வாய்ந்த நீலகிரி மலைத்தொடரை தமிழ்நாடு அரசு பாதுகாத்து வருவதும் மலைகளின் முக்கியத்துவம் குறித்து பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருவதும் இயற்கை ஆர்வலர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக ஊட்டி செய்தியாளர் ஸ்காட் ஸ்டீவன்சனுடன் சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திக்குழு.